இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீட்லயே ஹெல்த்தியா செய்யக்கூடிய ரெட் சில்லி நூடுல்ஸ் தான். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியான நூடுல்ஸ் தான் இது. அல்டிமேட் டேஸ்ட்ல ரெட் சில்லி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை வாஷ் பண்றதுக்கு அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணின பிறகு இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம் அளவா 4 to 5 பீசஸ் அளவு எடுத்தா போதும். மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஸ்டெம்மை நான் யூஸ் பண்ணல, நீங்க ஸ்டெம்மோட போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்தா அதை மட்டும் திருப்பி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான செலரியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செலரி கீரையோட டைப், ஆனா கொத்தமல்லி தலை மாதிரியே இருக்கும். செலரியோட தண்டு லீஃப் ரெண்டையும் கட் பண்ணி ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. லீஃபை மேல தூவ யூஸ் பண்ணிக்கோங்க. தண்டு பாயில் பண்ணும்போது போட்டுக்கலாம். செலரிய நம்ம சாலட்ல போட்டு அப்படியே சாப்பிடலாம். செலரியில நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு. கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார் சத்து இதெல்லாம் அதிகமாவே இருக்கு. லெட்யூஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும். இது ஒரு கீரை டைப் தான். இதையும் நீங்க சாலட்க்கு அப்படியே கட் பண்ணி போட்டு சாப்பிடலாம். குக் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கலோரி ரொம்பவே கம்மி, அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவுது. விட்டமின் சி ரொம்பவே இதுல இருக்கு. இந்த நூடுல்ஸ்க்கு அளவா 2 லீஃப் எடுத்தா போதும் நம்மளுக்கு. இந்த ரெசிபிக்கு 100 கிராம் ஹோம்மேட் நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. சைனீஸ் நூடுல்ஸும் எடுத்துக்கலாம். எந்த நூடுல்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேகி, இப்பி இது மாதிரி. நான் ஹோம்மேட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நூடுல்ஸ்க்கு தேவையான டொமேட்டோ, ரெட் சில்லி, கார்லிக் வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். வாஷ் பண்ணின தக்காளி மீடியம் சைஸ் 3 ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா 3 ஆட் பண்ணிக்கோங்க. காரம் மீடியமா தான் இருக்கும். காரம் அதிகமா வேணுங்கிறவங்க 4 வரமிளகா போட்டுக்கோங்க. பூண்டு 2 பல் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிளேட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தக்காளி, வரமிளகா, பூண்டெல்லாம் வெந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். ஆறுற கேப்ல நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. நூடுல்ஸ்க்கு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுல 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. எடுத்து வச்ச 100 கிராம் நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டில மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்க. வெந்துருச்சு. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. ஒரு பவுல் வச்சு வடிகட்டிய வச்சுக்கோங்க. அதுல வேக வச்ச நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பவுலுக்கு நூடுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது ஒரு ஓரமா வச்சிருங்க. ஏற்கனவே தக்காளி, வரமிளகா, பூண்டு வேக வச்சது ஆறிடுச்சு. தக்காளியை இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. எல்லா தக்காளியும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க. நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்றோம்னா, சாஸ் எதுவும் சேர்க்க போறது இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்க போறோம். அதுலயே வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமா வச்சிருங்க. இப்ப ரெட் சில்லி நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ரொம்ப போட்டுற கூடாது, ஏன்னா காளான்ல சால்ட் ரொம்ப பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தண்ணி எவ்வளவு காளான்ல இருந்து விட்டுருக்குன்னு. நான் தண்ணியே சேர்த்தவே இல்லை.
காளான் 50% பாயில் ஆனா போதும், ரொம்ப வேக வைக்க கூடாது, சுருங்கிரும். அதனால 50% வெந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்ச தக்காளி, வரமிளகா, பூண்டு பேஸ்ட்டை இதுல இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரா ஸ்மெல் போகட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 3 மினிட்ஸ் விட்டுடுங்க. 3 மினிட்ஸ் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜார கழுவி ஊத்திக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஒரு கொதி வரட்டும். மூடியை ஓபன் பண்ணி பாருங்க, கொதி வந்துருச்சு. இப்போ இதுல கட் பண்ணி வச்ச செலரியோட தண்டு பார்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. செலரியோட லீஃபை லாஸ்ட்ல டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணும்போது ஆயில் ஊத்துனா தான் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடா தேவைப்பட்டா வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணும்போது காரம் கம்மியாகும். அதுக்கு தகுந்த மாதிரி முதல்லயே சில்லி அரைக்கும் போது அதிகமா போட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். 2 மினிட்ஸ் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நூடுல்ஸ் கொதிக்குது. மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. லாஸ்டா லெட்யூஸை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச பிறகு லெட்யூஸை 2ஆ கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க. குயிக்கா வெந்துரும். பாயில் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லெட்யூஸை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. இப்ப ரெட் சில்லி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் கலரும் ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கு. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் எதுல சாப்பிட்ட கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்ஸ்டிக் இல்லைன்னா ஃபோக் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு சாஸ் எதுவும் சேர்க்க போறது இல்ல. வீட்ல உள்ள பொருளை வச்சே செய்ய போறோம். ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டிஃப்ரெண்டான ரெசிபியும் கூட. இந்த சூப்போட நூடுல்ஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவுதான், ரெட் சில்லி நூடுல்ஸ் ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.